ஹலோ செல்லக்குட்டி, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்கிறார்கள் எழுதுவோம் அப்படின்ற பகுதியை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 97. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மரம் இருக்குது, மரத்தில் ஒரு கூடு இருக்குது. அந்த கூட்டில் ஒரு பறவை என்ன பண்ணுது, தூங்கிட்டு இருக்கு இல்லையா? பறவையும் என்ன செய்கிறது, தூங்குகிறது. அடுத்து பாருங்கள், அழகாக ஒரு தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் ஒரு மலர் இருக்குது. மலரில் ஒரு வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது, தேன் உறிஞ்சுகிறது. ஆனால் இந்த தம்பி பாருங்கள், தேனி அப்படின்னு போட்டு வச்சுருக்கான். அப்போ தேனி அப்படின்றது ஒரு வார்த்தை கிடையாது, தேனி. அங்கே ரெண்டு சுழி நீ தான் இருக்கணும், ஆனால் தேன் தான் உறிஞ்சணும். அப்போ இந்த நீ போட்டுட்டிங்கன்னா அது ஹனியை குறிக்கும், ஹனி பீயை குறிக்கும். தேன் தான் சரியான வார்த்தை, ஓகேவா? அப்போ இந்த நீ போடக்கூடாது, தேன் உறிஞ்சுகிறது அப்படின்னு போடணும். அப்புறம் பாருங்கள், ஆறு, ஆற்றில் நீர், நீரில் மீன்கள் நீந்துகிறது. இங்கே பாருங்கள், நீரில் மீன்கள் என்ன பண்ணுது, நீந்தி கொண்டிருக்கிறது இல்லையா? அப்போ நீந்துகிறது. அடுத்து பாருங்கள், தொடரை நீட்டி எழுதுவோம். குடை, கருப்பு குடை, பெரிய கருப்பு குடை, தாத்தாவின் பெரிய கருப்பு குடை. இப்போ பாருங்கள், ஊஞ்சல் இருக்குது, மர ஊஞ்சல், மர சிவப்பு ஊஞ்சல். இந்த மரம் என்ன கலரில் இருக்குது, சிவப்பு நிறத்தில் இருக்குது. அப்போ மர சிவப்பு பெரிய ஊஞ்சல். இது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, பெருசாக தான் இருக்குது இல்லையா? அப்போ பெரிய ஊஞ்சல். அடுத்து பாருங்கள், மலர், வண்ண மலர். இங்கே தப்பு பண்ணியிருக்காங்க பாருங்கள், வா இன் ந, 3 சுழி நா வரணும். வண்ண, உங்களுக்கு தெரியுதா, 3 வா இன்ன, வண்ண மலர். சிவப்பு வண்ண மலர், சிவப்பு வண்ண, திருப்பி இங்கே 2 இடத்துல புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள், தப்பு. இது வெறும் நான் தான் வரணும், ஓகேவா? சிவப்பு வண்ண பெரிய மலர். ஓகே, இந்த மாதிரி அழகாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா அழகாக எழுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். தேங்க்யூ.